Hi guys, belly fat வந்து ரெடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தேன். அது வந்து எக்ஸசைஸ் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால weight loss drink வந்து குடிச்சு பார்ப்போம். அதாவது belly fat ரெடியூஸ் பண்றதுக்கான ட்ரிங்க். என் சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை விட இப்ப கொஞ்சம் பெஸ்டான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை 1 வீக் வந்து குடிச்சு பார்ப்போம். இதனால ஏதாவது ரிசல்ட் தெரியுதா அப்படின்றது பார்ப்போம். இதை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் இன்ச் டேப்பால மெஷர் பண்ணிக்க போறேன். அதே இன்ச் டேப்பால நம்ம 1 வீக் அப்புறம் மெஷர் பண்ணி பார்ப்போம் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு. அதுக்காக நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க் வந்து குடிக்க போறது கிடையாது. கொஞ்சமா கரெக்டான சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிங்க் குடிக்க போறேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறது கூட நான் ஷேர் பண்றேன். ஆனா வந்து ட்ரிங்க் வந்து மார்னிங் மட்டும் தான் நான் எடுக்க போறேன். நைட்லாம் அந்த மாதிரி இல்ல, 1 டேக்கு ஒன்ஸ் தான் எடுக்க போறேன். பாப்போம் 1 வீக் அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா. அந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கருசீரகம் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 2 ஸ்பூன், ஓமம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நீங்கள் ரொம்ப சேர்த்தீங்கனாலும் கசப்பு தன்மை வந்துடும். பட்டை வந்து 2 ரவுண்டு இருக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. ரவுண்டு பட்டை தான் சேர்த்துக்கணும். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஸாக அரைக்கிறதுனாலும் சரி, குறைப்பாக அரைச்சாலும் சரி. நம்ம எப்படி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க தான் விட போகிறோம். அதனால நீங்கள் எப்படி வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேணுங்கிறப்ப வந்து எடுத்து நம்ம சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இஞ்சி கூட நீங்கள் தட்டி போடலாம். நீங்கள் அந்த கொதிக்கிற டைமில் வந்து இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இஞ்சியை தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெறுமனைக்கு இது குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் லெமன் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் பார்க்கும்போது ஐயோ குடிக்கணுமா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம belly ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் குடிச்சு தான் ஆகணும். பாப்பா 1 வீக் அப்புறம் ஏதாவது ரிசல்ட் தெரியுதா அப்படின்னு. நீங்கள் நைஸாக பவுடர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண கூட தேவையில்லை. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது சின்ன லெமன்னால நான் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய லெமன் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 சேர்த்தாலே போதும். இந்த ட்ரிங்க்ல வந்து நான் ஹானஸ்டா தான் ஆன்சர் சொல்ல போறேன். குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிரும் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி குடிச்ச ட்ரிங்க்கும் பிளஸ் ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கும்போது எனக்கு குறைய தான் செஞ்சு, அதே மாதிரி இப்பயும் குறையும் தான் நினைக்கிறேன். ஆனா ஃபுல்லா குறையும்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்ல தான் முடியும். பாப்போம் இன்ச்சஸ்ல செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு குறையுது அப்படின்னு. டேப் எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு 34க்கும் 33க்கும் சென்டர்ல இருந்துச்சு. அதனால நம்ம 34ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் கைஸ், 1 வீக் அப்புறம் ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கறத பார்ப்போம். டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் என் ஷார்ட்ஸ்ல போடுறேன் என்ன நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ, மேக்கப், குக்கிங், vlog இந்த மாதிரி கண்டென்ட்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.